இன்றைக்கி பெருமாள் கார்த்திகைங்கிறதுனால நான் வந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வெண்பொங்கல் செய்கிறேன். அதாவது பச்சரிசி வந்து இந்த கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து 1 கிளாஸ் போட்டோம்னா பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா ஒரு 3 டைம்ஸ் கழுவிடணும். கழுவிட்டு நாம் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதுலேயே வந்து நல்லா கழுவிட்டு தாளித்து கொட்டிடுவோம். இதில் மிளகு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். நல்லா கருவேப்பிலை வதங்கணும். இஞ்சி பெருங்காயம்லாம் கொஞ்சம் கூடவே போடணும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு, அரிசி எல்லாம் கழுவி வச்சுருக்கோம்ல, அதில் இது தாளித்து கொட்டியாச்சு. இப்போ நம்ம குக்கரில் மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 3-4 சவுண்டு வந்தோடனே எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பெருமாளுக்கு பொங்கல் நைவேத்தியம் வைக்கிறது ரொம்ப நல்லது. வெண்பொங்கலாக இருந்தாலும் சக்கரை பொங்கலாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.